காலங்களையும் தலைமுறைகளையும் உமது கரங்களில் தாங்கி நிற்கும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையான அந்த ஒரு நல்ல நாளில், இந்த வருடத்தின் கடைசி நாளில், கடைசி மணித்துளிகளில் இதோ அன்பு ஆண்டவர் முன்பாக நாம் அனைவரும் இந்த ஆலயத்தில் அவர் முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நாம் அனைவரையும் அவர் கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். அன்பானவர்களே, இந்த புனிதமான இரவு வேளையில் 2025ஆம் ஆண்டின் கடைசி நொடிகள் நம்மை விட்டு மௌனமாய் கடந்து செல்லும் இந்த தருணத்தில், அன்பு நற்கருணை நாதரே, உமது திரு சந்நிதியில் நாங்கள் எங்கள் நன்றி, மனக்கசப்புகள், எங்கள் நம்பிக்கை எல்லாவற்றையும் ஒருங்கே உமது முன் மண்டியிட்டு நிற்கின்றோம். புலம்பல் புத்தகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 22, 23 இப்படியாக கூறுகிறது: ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. ஆண்டவரே, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். ஆம் ஆண்டவரே, எங்களை கடந்து செல்ல இருக்கும் இந்த 2025ஆம் ஆண்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் உமது கரம் எங்கள் மேல் இருந்ததை இன்று நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நாங்கள் விழுந்தபோது தூக்கிய கரம் உமது, நாங்கள் பயந்தபோது தைரியம் தந்த கரம் உமது, நாங்கள் திக்கற்றவர்களாய் திசை தெரியாமல் நின்றபோது வழிகாட்டிய கரம் உமது. இந்த ஆண்டில் எங்களது வாழ்வில் ஒவ்வொரு பக்கத்திலும் உமது கரமே எழுதப்பட்டிருந்தது. எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே, உமது உடனிருப்பு எங்களோடு இருந்து செயல்பட்டதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த ஆண்டில் சில குடும்பங்களை நீர் ஒன்றிணைத்தீர். சில குடும்பங்களை சிறு சிறு துன்பங்கள் வழியாக நீர் சுத்திகரித்தீர். சில குடும்பங்களில் ஏதோ ஒரு இழப்புகளால் ஏற்பட்ட கண்ணீரை நீர் துடைத்தீர். சில குடும்பங்களில் புதிய வாழ்வை நீர் தொடங்க வைத்தீர். அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாமலே எங்கள் இல்லங்களில் கதவுகளில் உமது பாதுகாப்பின் கரம் நின்றிருந்தது. நற்கருணை நாதரே, இந்த ஆண்டு எங்கள் நாட்டின் மீதும் உமது கரம் இருந்ததை நாங்கள் மறக்க முடியாது. பல அதிர்ச்சிகள், பல பயங்கள், போர்கள், பிரிவினைகள், போராட்டங்கள் மத்தியிலும் எங்கள் நாட்டில் அமைதி நிலவ செய்தீர். அது மட்டுமா, நாங்கள் வாழும் சமுதாயம் பங்கு தலங்களில் உமது கரம் மௌனமாக பல நல்ல உள்ளங்களின் வழியாக செயல்பட்டது. உமது இரக்கத்தின் ஒளி இருளை முழுவதும் வெல்லவில்லை என்றாலும் அதை கிழித்து உள்ளே நுழைந்து விட்டது உமது இரக்கத்தின் கரம். அன்பு ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டு முழுவதும் உமது கரம் எங்களோடு இருந்தது போதும். நாங்கள் அந்த கரத்தை எப்போதும் பிடித்து கொள்ளவில்லை. சில நேரங்களில் உமது சித்தத்தை விட எங்கள் சுயநலத்தை தேர்ந்தெடுத்தோம். அந்த எல்லா தருணங்களுக்காக இப்போது உமது இரக்கத்தின் கரத்தை நாடி நிற்கின்றோம். இப்போதும் நற்கருணை நாதரே, வரவிருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டை
பயம் கலந்த எதிர்பார்ப்போடு அல்ல, மாறாக நம்பிக்கையோடு உமதை கரத்தை பிடித்து கொண்டு எதிர்கொள்ள எங்களை தயார் செய்யும் இறைவா. இன்னும் சில மணித்துளிகளில் பிறக்க இருக்கும் புத்தம் புதிய ஆண்டு எங்கள் குடும்பங்களில் சுயநலமில்லா அன்பு வேறுன்ற ஆண்டாக நற்கருணை நாதரே உம்மை வேண்டுகிறோம். பேசாத மனங்களுக்குள் நல்ல புரிதல் பிறக்கட்டும். உடைந்த உறவுகள் ஒன்றிணையும் ஆண்டாக, தீராத மனக்காயங்கள் தீர்ந்து போகின்ற ஆண்டாக மற்றும் நற்கருணை நாதரே எங்கள் இளைஞர்களுக்கு 2026ஆம் ஆண்டு திசை தெரியாத ஓட்டமாக அல்ல, உமது சித்தத்தை தேடும் பயணமாக இருக்க வேண்டும். போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகில் உமது குரல் அவர்களை வழி நடத்தும் ஒளியாக இருக்கட்டும். எங்கள் சிறுவர்களுக்கு வரும் புதிய ஆண்டு பயம் அல்ல, பாதுகாப்பு நிறைந்த ஆண்டாக எங்கள் பெரியவர்கள் முதியோருக்கும் வரும் புதிய ஆண்டு ஆறுதலும் மதிப்பும் நிறைந்த ஒரு காலமாக இருக்கட்டும். நற்கருணை நாதரே, வர இருக்கும் புதிய ஆண்டிலே உமது பிள்ளைகளுக்கு துன்பம் தராத நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும். நடுநிலையான நல்ல அரசாட்சி அமையும் ஆண்டாக மாறட்டும். மற்றும் அன்பு இறைவா, இந்த நன்றி ஆராதனை துவக்கத்தில் 2025ஆம் ஆண்டை உமது கரத்தில் நீர் செய்த நன்மைகளுக்காக ஒப்பு கொடுக்கின்றோம். வரும் 2026ஆம் ஆண்டை உமது இரக்கத்தோடு நாங்கள் எதிர்கொள்ள எங்களை தயார் செய்யும். நற்கருணை நாதரே, நீர் எங்களோடு இருந்தீர், நீர் எங்களோடு இருக்கின்றீர், நீர் எங்களோடு இருப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நன்றி ஆராதனை முன்னுரையோடு இந்த 1 மணி நேர ஆராதனை நற்கருணை நாதரை புகழ்ந்து பாடி நாம் தொடர்வோம். Bye.
அன்பு ஆண்டவரே, ஓங்கிய புயத்தோடு அண்ட சராசரங்களையும் படைத்து ஆண்டு வழிநடத்தி வருகின்ற அன்பு தகப்பனே, உமது அன்பு ஆழம் அகலம் நீளம் கொள்ளாத ஒரு அன்பு. கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தொலைவில் உள்ளதோ அதைவிட மேலான அன்பு. உம்முடைய கிருபைதான் தகப்பனே. இதோ எங்களையெல்லாம் இந்த ஆலயத்திலே ஜனவரி முதல் நாளிலிருந்து இந்த டிசம்பர் 31 இந்த இரவு வேளையில் 2026 ஆண்டை காணுகின்ற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தையும் இதோ இங்கு அமர்ந்திருக்கின்ற மக்களுக்கு, எங்கள் உறவுகளுக்கும் நீர் தந்திருக்கின்றீர் தகப்பனே. கடந்த ஆண்டு இந்த ஆலயத்திலே அமர்ந்த எத்தனையோ மக்களை இன்று இல்லை, எத்தனையோ பேர் இன்று மருத்துவமனையிலே, எத்தனையோ பேர் எழுத முடியாத நோயினால் படுக்கையிலே, எத்தனையோ மக்கள் ஏதோ ஒரு ஆபத்து விபத்தினால் இந்த நாளை காண முடியாமல் இந்த இடத்திற்கு வர முடியாமல் போகின்ற போது உம்முடைய கிருபை உம்முடைய அன்பு எங்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் கொண்டு அமர வைத்தது தகப்பனே. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவர், வானளாவும் உயர்ந்தவர் தகப்பனே, இந்த உலகை படைத்தவர் ஐயா. இதோ இந்த நேரத்திலே அன்பு இறை மக்களே, இதோ ஆராதனைக்கு உரியவர் நம் அன்பாக எழுந்தருளி இருக்கின்றார். அவரை துதித்து போற்றி புகழ்ந்து புகழ்ச்சி ஆராதனையை நாம் இப்போது செய்வோம். உங்கள் பதில். நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பின் இறைவா, இதோ இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே வெண்ணிற அப்பமாய் எங்கள் அனைவருக்கும் தெய்வீக ஒளியாய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் எங்கள் தெய்வமே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். வானோர் போற்றும் இவ்வேளையில் எங்களையும் ஒரு சிறு கருவியாக இந்த தூயவரை போற்ற தேர்ந்தெடுத்தீரே, உமக்கு நன்றி. விண்ணக ஒளியானவரே, உம்மை புகழ்ந்து ஆராதனை செய்கிறோம். எங்கள் வாழ்வும் வழியும் ஒளியும் ஆனவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்கள் பாவங்களின் பரிகாரி ஆனவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களின் வற்றாத நீரூற்று ஆனவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எங்களுக்கு நல்ல ஆயனாக விளங்குபவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கிளையானது செடியோடு இணைந்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லி எங்களை உம்மோடு இணைத்து கொண்டீரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அமைதியின் அரசர், நீதியின் மன்னன் என்ற புகழ்ச்சிக்கு உரியவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். விண்ணகத்திலே தூதர்கள் உம்மை புடை சூழ்ந்து எவ்வேளையிலும் தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்ந்து கொண்டு மகிழ்ந்து பண்பாடுகின்ற எல்லா மகிமைக்கும் பாத்திரமானவரே, உமக்கு ஆராதனை செய்கின்றோம். மூவொரு இறைவா, உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே, உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீதியுள்ள தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சமாதானத்தின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சேனைகளின் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஜெபம் கொடுக்கின்ற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அமைதியின் அரசரே, உம்மை ஆராதிக்கின்றோம்.
அற்புதங்களின் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லமையுள்ள ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை காக்கும் கண்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம். கழுகு போல் என்னை சுமப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். எதிரிடமிருந்து என்னை காப்பவரே உம்மை ஆராதிக்கின்றோம். கருணையும் அருளும் நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் வாயிலே உம்மை ஆராதிக்கின்றோம். நல்ல சமாரியனே உம்மை ஆராதிக்கின்றோம். நற்கருணை நாதரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கின்றோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வெண்ணிற அப்பத்தின் நடுவில் வீட்டிருப்பவரே உம்மை போற்றுகிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள் என்றவரே உம்மை போற்றுகிறோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்கதெல்லாம் நடக்கும் என்றவரே உம்மை போற்றுகிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றவரே உம்மை போற்றுகிறோம். தாகமாயிருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் என்றவரே உம்மை போற்றுகிறோம். தாகமுள்ள இடத்தில் நீரை ஊற்றுவேன் என்றவரே உம்மை போற்றுகிறோம். தாகத்தோடு தேடுவோர் என்னை கண்டடைவார் என்றவரே உம்மை போற்றுகிறோம். எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள் என்றவரே உம்மை போற்றுகிறோம். நற்கருணை நாதரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, ஆராதனைக்குரியவரை ஆராதித்து துதித்து போற்றி புகழ்வது அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தரும். இதோ இந்த நாளிலே இந்த நேரத்திலே அன்பு தெய்வத்தை ஆராதனை பாடல் பாடி மகிழ்வோம். ஆராதனை
அன்பு இறை மக்களே, அருமையான ஒரு நல்ல நேரம், நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு. நம் முன் எழுந்தருளி இருக்கின்ற நற்கருணை நாதர் அப்பழுக்கற்றவர், மாசற்றவர், நமக்காக தம் உயிரே கொடுத்த பரிகாரி. இதோ இந்த நேரத்திலே இந்த பாவ மன்னிப்பு முன்னுரை வழியாக நாம் அனைவரும் நமது பாவங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமா? நற்கருணையில் மறைந்திருக்கும் என் அன்பு இயேசுநாதரே, உமது திரு சந்நிதியில் என் முகத்தை தாழ்த்தி எங்கள் இதயத்தை முழுவதும் திறந்து கண்ணீரோடு நாங்கள் நிற்கின்றோம். பேச துணிவில்லாத அளவுக்கு எங்கள் மனம் கனத்திருக்கின்றது. நினைக்க நினைக்க எங்கள் உள்ளம் நொறுங்குகிறது. ஏனெனில் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காதவை. ஆனால் நாங்கள் உமக்கு செய்தது விசுவாச துரோகம். ஆம் நற்கருணை நாதரே, 2025 ஆண்டு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல் காத்தீர், வழி நடத்தினீர், எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றினீர். ஆனால் அந்த அன்பை நாங்கள் வெகு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நன்றி உணர்வின்றி உமது இதயத்தை நாங்கள் பல முறை காயப்படுத்தியிருக்கின்றோம். அன்பு இயேசுநாதரே, அறிந்தே பிறர் பெயரை கெடுத்தோம். பல வேளைகள் பிறர் மரியாதையை சிதைத்தோம். பிறரிடம் வாயால் அன்பு பேசிக்கொண்டே எங்கள் நாவால் காயப்படுத்தினோம். எங்கள் உள்ளத்தில் பொறாமை, வெறுப்பு, கபடம் வைத்துக்கொண்டு வெளியில் நல்லவர்கள் போல் நடித்தோம். எங்களது இரட்டை நாவால், இரட்டை வாழ்வால் உமது பரிசுத்த முகத்தை நாங்கள் அவமானப்படுத்தினோம். இன்னும் பல வேளைகளில் உமது ஆன்மீக காரியங்களை அசட்டை செய்தோம், அலட்சியம் காட்டினோம். ஜபத்திற்கு நேரமில்லை என்றோம், ஆனால் பாவ வாழ்வு வாழ எங்களுக்கு நேரம் இருந்தது. உம்மோடு உறவாட வேண்டிய நேரங்களில் உம்மை ஒதுக்கி வைத்தோம். பிறருக்கு உமது வார்த்தையை ஆர்வத்துடன் அறிவித்து விட்டு அதை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க தவறினோம். உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழாது எங்கள் வாழ்வு உமக்கு எவ்வளவு வேதனை அளித்திருக்கும் என்று நினைத்து இன்று எங்கள் உள்ளம் நடுங்குகிறது. மன்னிப்பின் வேதனே எம் இறைவா, உமது மன்னிப்பின் அருளை வழங்கும் ஒப்புரவு அருள் சாதனத்தை அசட்டை செய்து அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று ஒதுக்கிய நேரங்கள், என் பாவக்கரைகளை சுமந்து கொண்டே உம் திரு உடலை வாங்கிய தருணங்கள், உமது இரக்கத்தை அறிந்திருந்தும் அதை பெற என் உள்ளத்தை திறக்க மறுத்த நேரங்களுக்காய், அந்த கடினமான இதயத்திற்காய் இன்று ஆழமாக மனம் வருந்துகிறோம். உண்மையான இறைவனை விட்டு விலகி வேறு தெய்வங்களை நாடி ஓடிய காலங்கள், உம்மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை இந்த உலக மாயை மீது வைத்த நேரங்கள், பில்லி சூனியம் போன்ற இருளின் வழிகளை நாடி உமது பரிசுத்த ஆவியை என் வாழ்வில் துக்கப்படுத்திய பாவக்கரைகள். நற்கருணை நாதரே, இவற்றையெல்லாம் நினைக்கும் போது எங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்புகின்றன. என் இயேசுவே, உமது திரு காயங்களிலிருந்து சிந்திய இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவட்டும். உமது பரிசுத்த இதயம் எங்கள் உடைந்த இதயத்தை உருவாக்கட்டும். எங்களை தள்ளிவிடாதையும் விட்டு விடாதையும் நற்கருணை நாதரே. பாவ சுமைகள் அனைத்தையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் உம் முன்பு ஒப்பு கொடுத்த பாவங்கள், மறைத்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து வரவிருக்கும் இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசிராய் இருக்க வேண்டி இந்த பாவ மன்னிப்பு பாடலை பாடி மகிழ்வோம். இயேசுவே, என்
அன்பு இறை மக்களை, இதோ அருமையான ஒரு தத்தரக்கட்ட ஒரு நேரம். ஏனெனில் நாம் எல்லோரும் இங்கு இன்று கூடியிருப்பது 12 மாதங்களாக பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு அவர் முன்பாக கூடியிருக்கின்றோம். இதோ இந்த நேரத்திலே இந்த நன்றி முன்னுரை வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். அன்பும் வல்லமையும் நிறைந்த நற்கருணை நாதரே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் எங்களை சூழ்ந்து பாதுகாத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த புனிதமான தருணத்தில் 2025ஆம் ஆண்டு முழுவதையும் உம் சன்னதியின் முன்வைத்து நன்றி சொல்லவே நாங்கள் அனைவரும் இந்த கடைசி மணித்துளிகளில் முன் கூடியுள்ளோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எத்தனையோ ஆபத்துக்கள் எங்கள் வாழ்க்கையை சுற்றி வந்தன. நாட்டில் நிலவிய அச்சங்கள், சாலைகளில் ஏற்பட்ட அபாயங்கள், வேலை செய்யும் இடங்களில் வந்த அழுத்தங்கள், எங்கள் வீட்டிற்குள் வந்த பயங்கரமான பிரச்சனைகள் மற்றும் பயங்கள், கவலைகள், இவற்றின் நடுவிலும் நீர் எங்களை தாங்கினீர். நாங்கள் நினைக்காத நேரங்களில் எங்களுக்கு வந்த ஆபத்துக்கள், விபத்துக்கள், நோய்களிலிருந்து, தப்பான எண்ணங்களிலிருந்தும் தப்பான முடிவுகளிலிருந்தும் நீர் எங்களை காப்பாற்றியதை இன்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் நன்றி கூறுகின்றோம். நற்கருணை நாதரே, பல நேரங்களில் நாங்கள் தப்பித்தது எங்கள் புத்திசாலித்தனத்தால் அல்ல, எங்கள் பலனாலும் அல்ல, உமது மறைமுகமான பாதுகாப்பினால்தான் என்பதை இன்று நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். இறைவா, எங்கள் குடும்பங்களில் உமது கரம் இருப்பதால்தான் பிரிய சிதைய இருந்த எங்கள் வாழ்வு இன்றும் நிலைத்திருப்பது உம்மாலே. நாங்கள் வேலை செய்யும் இடங்களில் எங்களுக்கு வந்த எல்லா இடையூறுகளிலிருந்தும் எங்களை காத்த உமது மேலான அன்பை இன்று நாங்கள் உரைக்கின்றோம். பல ஆண்டுகளாய் தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைத்தீர். பல ஆண்டுகளாய் பேசாமல் இருந்த கணவன் மனைவி உறவுகளை பலப்படுத்தினீர். பல ஆண்டாய் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் தந்தீர். புதிய இல்லங்கள் கட்ட உதவி செய்தீர். புதிய புதிய உதவிகள் பல பல செய்தீர். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதோ இந்த 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு வெறும் ஒரு ஆண்டாக மட்டுமல்ல, உமது பாதுகாப்பை நேரடியாக அனுபவித்த ஒரு சாட்சியாக நாங்கள் இருந்ததற்காக உமக்கு நன்றி. இப்போது நற்கருணை ஆண்டவரே, வரவிருக்கும் புதிய ஆண்டையும் எங்கள் பலத்தின் மேல் அல்ல, உமது பாதுகாப்பின் மேல் நம்பிக்கை வைத்து எதிர்கொள்ள எங்களை தயார் செய்யுங்கள். நன்றி இறைவா, நன்றி. நன்மைகள் பல செய்த இறைவனுக்கு நன்றி பாடல் பாடி மகிழ்வோம். நன்றி
அன்பு இறை மக்களே, நம் முன்பாக எழுந்தருளி இருக்கின்ற அன்பு தேவன் முன்பாக நம் தேவைகளை எல்லாம் ஒப்புக்கொடுக்கின்ற அருமையான ஒரு நேரம். இந்த விண்ணப்ப முன்னுரையோடு உங்கள் தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். எல்லா புகழ்ச்சிக்கும் முற்றும் உரியவர்தான் நம் இறைவன். நாம் கடந்து வந்த 2025ஆம் ஆண்டில் நாம் அனுபவித்த மாறாவின் கசப்பை போன்ற பல அனுபவங்களை கண்டிருப்போம். கடந்த ஜனவரி மாதம் முதல் நாளிலிருந்து இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை பல இழப்புகளையும் வேதனைகளை தனிமைகளை கண்ட நமது வாழ்வில் வர இருக்கும் 2026ஆம் ஆண்டு முழு நிறைவான பலனை தர அனைத்தையும் செய்ய ஆற்றல் மிக்க இறை இயேசுவிடம் மன்றாடுவோம். இந்த ஆண்டு தோல்வி கண்ட நமது செயல்கள் வரும் புத்தாண்டில் வெற்றிகளாக மாறட்டும். நாம் கண்ணீர் வடித்த நாட்களுக்கு ஈடாக பெரும் மகிழ்ச்சி பெருகவும், துன்பங்களாலும் கவலைகளாலும் வாடிய நமக்கு இறைவன் ஆறுதல் தரவும், வியாதிகளாலும் பிரிவுகளாலும் பயத்தாலும் கொடிய நோய்களாலும் பொருளாதார சூழ்நிலைகளிலும் மன உளைச்சலுக்கு ஆளான காலங்கள் மாறட்டும். இந்த ஆண்டு தடைபட்டு போன திருமண காரியங்கள் புதிய ஆண்டில் நடைபெறவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், சொந்த வீடு கட்ட காத்திருப்பவர்களுக்கு அது நிறைவேறவும், நிலம் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றவர்களுக்கு கைகூடவும், கடன் பிரச்சனைகள் தீரவும், நமது பங்கின் வளர்ச்சி பாதையில் செல்லவும், நமது பங்கில் செயல்படும் பங்கு பேரவை அன்பியங்கள் அனைத்து பக்த சபைகள் இயக்கங்கள் சிறப்புடன் செயல்படவும், பங்கு தந்தையர்கள் உடல் நலம் ஆன்ம நலம் பெறவும், அருள் சகோதரிகள் பணி சிறக்கவும், பங்கு குடும்பங்கள் இறை ஆசிரால் நிரம்பவும், வாலிப பிள்ளைகள் சிறுவர் சிறுமியர் கீழ்ப்படிதலோடு வளரவும், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கவும், தடைபட்டு போன அனைத்து நல்ல காரியங்களுக்கும் புதிய ஆண்டில் நிறைவு பெறவும் வேண்டி வெண்ணிற அப்பத்தில் வடிவில் நம் முன் எழுந்தருளி இருக்கின்ற இயேசு ராஜாவிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். போற்றுவோம்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை நன்றியின் ஆராதனையில நாம் அனைவருமாக ஒன்றிணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாம் செய்த குற்றம் குறைகளுக்காய் மனவருந்தி நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களை அவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நன்றியின் வேளையில மீண்டும் ஒரு முறை நம் அனைவரையும் ஆண்டவரை உற்று நோக்குவோம். திருப்பாடல் ஆசி அழகாய் சொல்கிறார், அவரை நோக்குங்கள், தலைகுனிய மாட்டீர்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை உற்று நோக்கிய அனைவரையும் அவர் உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார். இந்த 2025 ஆண்டின் நிறைவில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில ஒரு புதிய ஆண்டிலே நாம் காலடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இந்த 2025 ஆண்டிற்கு விடை கொடுத்து விடை பெற்று புதிய ஆண்டுக்குள் புக இருக்கிறோம். 12 மாதங்கள், 52 வருடம், 52 வாரங்கள், 365 நாட்கள் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி நம்மை காத்து பராமரித்து வந்திருப்பதற்காக நன்றி சொல்லுவோம். திருப்பாடல் 117 இப்படியாய் சொல்கிறது, பிற இனத்தவரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகவும் பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா என்று திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். உங்களோடு கூட இந்த நற்கருணை நன்றியின் ஆராதனையில எதை பகிர்ந்து கொள்வது, எப்படி இந்த நற்கருணை அன்றியின் ஆராதனை நிறைவு செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரே ஒரு சிந்தை தான் என் உள்ளத்தில் உதித்தது. இங்க இருக்கிற நீங்களும் நானும் கூட யோசிப்போம். 2025 ஆண்டை நாம் துவங்கினோம். ஒன்றுமில்லாமல் துவங்கிய இந்த வருடம் நிறைய விஷயங்கள் நம்ம அழகான இந்த ஜெபத்துல சொன்னது போல நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுல நம்முடைய வியாபாரம் பெருகி இருக்கிறது, வருமானம் பெருகி இருக்கிறது, வீடுகள் கட்டி இருக்கிறோம், வசதிகள், நம்முடைய வாழ்வை ஆண்டவர் வளமைப்படுத்தி செழுமைப்படுத்தி ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மை எவ்வளவு பெரிய காரியங்களை காண செய்யக்கூடியவராய் மாற்றி இருக்கிறார். தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், ஒன்றுமில்லாமல் இருந்துதான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்ததை நம் அனைவருமே அறிவோம். அப்படி சிந்தித்துக் கொண்டிருந்த வேளைதான் இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். அழகான ஒரு பாடல். நீங்க அனைவருமாக கண்களை கூட தூங்க வேண்டாம். என இந்த பாடலுடைய வரிகள் அவ்வளவு ஆழம் புரியதா, அர்த்தம் உள்ளதா. ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை நீங்க ஆண்டவர் கரம் பிடித்து நடத்தினீங்களே ஆண்டவரே, நம்முடைய பேரன்பு, எவ்வளவு குறைகள் ஆண்டவர், எவ்வளவு தவறுகள் பாவங்கள் செய்த என்னை நம்மை கண்ட பின்னும் ஆண்டவரே எங்களை நெஞ்சோடு ஆண்டவர் சேர்த்து கொண்டிர, அணைத்து கொண்டிர, நம்முடைய பேரன்பை நினைத்து நாம இந்த அருமையான பாடலை பாடகர்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அவரது பேரன்பை நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம்.
நாம் சந்தித்த வேதனைகள், சோதனைகள், துயரங்கள், வருத்தங்கள், அப்பெல்லாம் நான் நினைச்சுட்டேன், ஆண்டவரே நீங்க நன்மை செய்யவில்லையோ, என்னை விட்டுட்டீங்களோ, என்னை நீங்க கண்டுக்கவில்லையோ, நான் உங்க அன்பை அறியவே இல்லை ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே என்னை சொந்தமா என்னை மார்போடு அணைத்து கொண்டரே, என்னை புடமிட்டு என்னை உருவாக்கினீரே என்பதை உணர்ந்து கொள்ள மறந்து போனேன் ஆண்டவரே. உடைய தெய்வீக அன்பு, உடைய பேரன்பு ஆண்டவரே, இதோ இந்த ஆண்டு முழுவதுமா எங்களோடு இருந்ததற்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. ஆண்டு நிறைவடைய போகிறது. ஒரு புதிய ஆண்டு, ஒரு புத்தாண்டு பிறக்க போகிறது. உங்களையும் என்னையும் கூட அவருடைய பேரன்பு தாங்கிக் கொண்டது. அவருடைய பேரன்பு நம்மை புடமிட்டது. அவருடைய பேரன்பு நமக்கு வழிகாட்டியது. அதே ஆண்டவர் இதோ இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு இருந்தவர், நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தியவர்.
பிறகு இருக்கிற புதிய ஆண்டிலே கூட நான் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்ற வசனத்தை தருகிறான். என் உயிரை உனக்குள்ளே அனுப்புவேன், ஆவியானவர் உனக்குள்ளே வருவார், நீ உயிர் பெற்று எழுவாய், நீ விழுந்து எலும்பு அல்ல, மாறாக உனக்குள்ளே நான் எலும்பையும் தசையும் இரத்தத்தையும் உயிரையும் ஊட்டுவேன் என்கிறான். ஒழுங்கால் படியிடுவோம். அருமையான இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே சமர்ப்பிங்க. ஆண்டவரே, இந்த 12 மாதங்களாக 365 நாட்களாக என் வாழ்விலே நீ செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவர். அனைத்துக்கும் நன்றி ஆண்டவர். அனைவருக்கும் நன்றி ஆண்டவர். நன்றி இயேசு. எங்களோடு இருந்தவரே, எங்களை காத்தவரே, எங்களுக்கு எல்லாம் ஆனவரே, உமது இரக்கமும் கனிவும் உமது பேரன்பும் எங்களோடு என்றும் இருப்பதாக என்று சொல்லி மாண்பிற்கிதத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருமாடின் நினைவை எங்களுக்கு நீ விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பெருபலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உமை மன்றாடுகிறோம்.